ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பன்ஸ்க்காக ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு முக்கியமான பிடிஎஃப் அப்டேட் கொண்டு வந்திருக்கும். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்துட்டு எப்படி படிக்கணும், ஸோ அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கிளியராக வந்து புரியும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திங், குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா A to Z என்னென்ன சிலபஸ் இருக்குது, யூனிட் 1 யூனிட் 2 அப்படின்னு இருக்கிற எல்லா சிலபஸுமே ப்ராப்பராக ஒரு பிடிஎஃப் கொஸ்டின் பிடிஎஃப் ஆன்சர் அப்படின்னு எல்லா சிலபஸும் டேட் போட்டு ஒரு ப்ராப்பர் ஸ்கெடியூலோட ஒரு பெய்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அந்த ஃபார்மெட்டில் ஒரு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் பார்க்காதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தமிழ் டெஸ்ட்டும் இருக்குது, இங்கிலீஷ் டெஸ்ட்டும் வந்து இருக்குது. குரூப் 4 படிக்கிறவங்க தமிழ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே இங்கிலீஷ் வந்து கிடையாது. தமிழுமே நம்ம எல்லா சிலபஸை கவர் பண்ணுறோம். முக்கியமான சில பிடிஎஃப் வந்து கொடுக்க போகிறோம். அதையும் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிற விஷயம் குரூப் 2A ஜெனரல் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ப்ரோஸ் அண்ட் போயம் இதில் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் பிடிஎஃப் கம்பைலேஷன் வந்து கொண்டு வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. சில பேரால் அந்த புக்ஸ் வாங்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாமே இந்த பிடிஎஃபை தாராளமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எப்படி கவர் பண்ணணும் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய பேர் யோசிக்கிறது, இந்த போயம் அண்ட் ப்ரோஸ்லேருந்து 15 கேள்வி தான் கொடுத்துருக்காங்க, இதுக்காக இவ்வளோ படிக்கணுமா அந்த மாதிரி யோசிப்பாங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு இங்கே இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே தனிப்பட்ட சிலபஸ் இல்லை, எல்லாமே லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு சிலபஸ் தான். நம்ம டார்கெட் என்ன, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 95, 80, 85, 75 நம்ம டார்கெட் என்ன, இங்கே பொறுத்த வரைக்கும் 85 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். 95, 98லாம் காலம் வந்து முடிஞ்சு போச்சு. ஏன்னா இங்கிலீஷோ தமிழ் இருந்தாலும் 85 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வந்தாலும் நமக்கு லாபம் தான். ஓகே, இப்போ 85 எடுக்கும் போது நம்ம கிராமர் பார்ட்டில் 40 கேள்வி கேட்குறாங்க. ஓகே, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் 20 கேள்வி வந்து இப்படின்னா கேட்கப்படுது. அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் பார்ட்டில் ஒரு 15 வந்து கேட்குறாங்க. மொத்தம் 75 வந்து வருதா. இந்த 75 நம்ம ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணால் தான் பேலன்ஸ் இந்த 85 நம்ம டாலி பண்ணவே முடியும். அப்போது இந்த 15 கேள்வி இருக்குல்ல, இந்த 15 கேள்வினா இந்த 15க்காக மட்டும் கிடையாது. இந்த ப்ரோஸ் அண்ட் போயம் அப்படின்னு சொல்லும் போது இந்த 15 கேள்விகளில் இந்த 20 கேள்வியும் அடங்கும். இந்த 15 கேள்விக்கு படிக்கிறதுல இந்த 40 கேள்வி அடங்கும். கிராமர் பார்ட், வொக்காபுலரி, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் இந்த 20ல் எல்லாமே அடங்கும் போகுது. ஓகேவா? அப்படி நீங்கள் பண்ணாமல் என்ன விஷயம், சிலபஸை ஃபுல்லாக வந்து படிக்கணும். என்ன வந்து கொடுத்துருக்காங்க, என்ன போம் இருக்குது, என்ன ப்ரோஸ் இருக்குது, எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, சிலபஸில் என்ன ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ஆர்டரில் ஒரு ப்ராப்பராக கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃபாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணிவிட்டு சிலபஸ் வைஸ் வந்து படிங்க. திரும்ப நான் சொல்கிறேன், 15 கேள்வி தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த 15 கேள்வி பேஸ் பண்ணி தான் இந்த 60மே வந்து ஃப்ரேம் பண்ண போகிறாங்க. இப்போ கிராமர் பார்ட் இருக்குது, நீங்கள் படிக்கிறீங்க. புக் பேக்கில் ஒரு பார்ட் இருக்கும்ல. இப்போ கிராமர் அப்படின்னு சொல்லும் போது காமனாக கேள்வி கேட்க முடியும். வேர்ப்னா என்ன, நவுனா என்ன, அப்ஜெக்ட்னா என்னன்றதை காமனாக வந்து கேட்க முடியும். அதுக்கான ரூல்ஸ் வந்து இருக்குது. பட் அந்த கண்டென்ட் என்ன விஷயன்றத அடிப்படையாக சில விஷயங்கள் புக் பேக்லேயே இருக்குது. இப்போ சினானிம்ஸ் ஆண்டமிஸாக இருக்குது அப்படின்னா புக் பேக் பேஸ் பண்ணி கேள்வி வந்து கேட்பாங்க. நேரடியாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஒரு போயம் நீங்கள் படிக்கிறீங்க, அந்த லைனை பேஸ் பண்ணி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பேஸ் பண்ணியும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்க சான்ஸ் இருக்குது. ஒரு லிட்ரேச்சர் ஃபுல்லாக நீங்கள் படிக்கும் போது, ப்ரோஸ் ஃபுல்லாக படிக்கும் போது அந்த லெசன் பேஸ் பண்ணியும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேள்வியாக கேட்கலாம். ஓகே, ஒரு ஸ்டோரி இருக்குது, அந்த ஸ்டோரியை ஃபுல்லாக மேக் பண்ணி கேள்வியாக கேட்க முடியும். அதுக்கான ரூல்ஸ் இருக்குது, அதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. அப்படிங்க என்ன பண்ணணும், இந்த போம் அண்ட் ப்ரோஸ் இருக்குது அப்படின்னா இதை ஃபுல்லாக இந்த 15 கேள்விக்காக மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற அந்த 60 கேள்வி மைண்டில் வச்சு ஃபுல்லாக நீங்கள் படிச்சிடணும். ஓகேவா? அப்போ அந்த 75 நம்ம டார்கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 85 நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம டார்கெட் இந்த 85ல் இந்த 75 ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கோங்க. மினிமம் அந்த 75 கேள்விகளில் ஒரு 68, 69 போட்டால் தான் 85ல் 80, 83 வந்து வரும். அதுக்கு மெயின் சோர்ஸ் இந்த பிடிஎஃப் தான். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக நான் வந்து கொடுத்துருக்கேன். சிலபஸ் என்ன ஆர்டரில் இருக்கும் அந்த ஆர்டரில் வந்திருக்கும். எல்லாமே நம்ம கொடுத்துருப்பாரு. இப்போ கிராமர் மாடல் வந்திருக்கு அப்படின்னா யூனிட் 2லேருந்து எல்லா விஷயம் வந்து கவர் பண்ணியிருப்போம். இதில் வந்து தேவையில்லை அப்படின்னு கிடையாது. ஸ்கூல் புக்லேருந்து பேஜ் வைஸாக ப்ராப்பராக கட் பண்ணி எல்லா லெசனும் நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. இப்போது இங்கே இந்த வேர்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா ஒரு ஆத்தர் இருக்கார் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை மட்டும் தனியாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அபவுட் தி ஆத்தர் இருக்கும் போது தனியாக கட் பண்ணி இதை ஒரு பிடிஎஃபாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ புக்கு வாங்க முடிஞ்சால் நீங்கள் வாங்கி படிக்க போகிறீங்க. ஸோ வாங்க முடியல அப்படின்னு சொல்லும் போது பிடிஎஃப் கையில் வச்சுக்கோங்க. இல்லை ஒரு வேலை செய்கிறீங்க, வெளியே போய்ட்டுருக்கு அப்படின்னா இந்த பிடிஎஃப் எடுத்துகிட்டு ரிவைஸ் பண்ணிட்டே வந்து போங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் வந்திருக்குன்றது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாலே போதுமான பாயிண்ட்டாக வந்திருக்கும். அண்ட் படிக்கும் போது இந்த மாதிரி கேள்விகள்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனையோ லெட்டர் ரைட்டிங்லையோ இந்த மாதிரி கேள்விகளோ லிங்க் பண்ணி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த 2 பிடிஎஃபை வந்து எடுத்துக்கோங்க. திரும்ப நான் சொல்கிறேன்,
சிலபஸ் என்ன இருக்குது, என்ன பார்ட் இருக்குது, டிஎன்பிசி எப்படி கேட்டிருக்காங்க, பிஒய்க்கு எப்படி போய்கிட்டு இருக்கு, அதன் அடிப்படையில் ஃபுல்லாக கம்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இதன் அடிப்படையில் நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் சிலபஸ் நம்ம கவர் பண்ணுறோம் இதன் அடிப்படையில் தான். ஓகே, ஸோ இன்னும் என்னென்ன பிடிஎஃப் வேணும் அப்படின்ற மாதிரி கேளுங்க. இங்கிலீஷ்க்கு ஏகப்பட்ட பிடிஎஃப் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். உங்கள் ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணி எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். இந்த முறை குரூப் 2 குரூப் 4 நம்ம தட்டி தூக்குறோம், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்கமிங் என்னென்ன விஷயங்கள்லாம் வேணுமோ எல்லாமே கொடுங்க. ஜிஎஸ்க்கும் ஒரு சில ஃப்ரீ டெஸ்ட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம், அதுவும் நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.